மக்களவை தேர்தல் முடிவில் நட்சத்திர வேட்பாளர்கள் தோல்வி அடைந்துள்ளதால் பாஜக மேலிடம் அதிருப்தியில் உள்ளதாக கூறப்படுகிறது. நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு தேவையான இடங்களை கைப்பற்றியுள்ள நிலையில் பிரதமர் மோடி 3வது முறையாக அரியணையில் ஏற இருக்கிறார். ஆரம்பத்தில் வாரணாசி தொகுதியில் பின்னடைவை சந்தித்த பிரதமர் மோடி அடுத்தடுத்த சுற்றுகளில் முன்னிலை பெற்று இறுதியாக 1,44,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அதேபோல் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, நிதின் கட்கரி, ராஜ்நாத் சிங், பியூஷ் கோயல், அனுராக் தாக்கூர், மன்சுக் மாண்டவியா ஆகியோரும் வெற்றி பெற்ற நிலையில் மிகவும் பிரபலமான மத்திய பெண்கள் நலத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் அமேதி தொகுதியில் 2019 தேர்தலில் ராகுல் காந்தியை தோற்கடித்த ஸ்மிருதி இரானி இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் கிஷோரி லால் சர்மாவிடம் தோல்வி அடைந்து பாஜக சார்பில் போட்டியிட்டு தோற்ற ஒரே அமைச்சராக உள்ளார். இதனால் பாஜக நிர்வாகிகளும் தொண்டர்களும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அதேபோல் ஜம்மு காஷ்மீரின் பாரமுல்லா தொகுதியில் போட்டியிட்ட தேசிய மாநாட்டு கட்சித் தலைவரும் ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சருமான உமர் அப்துல்லா தோல்வி அடைந்தார். அவரை எதிர்த்து சுயேட்சையாக போட்டியிட்ட முன்னாள் சிறை கைதி அப்துல் ரஷீத் ஷேக் சுமார் 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று பலரையும் ஆச்சரியப்படுத்தியுள்ளார். கர்நாடகாவில் பாஜக கூட்டணியில் இருக்கும் மதச்சார்பற்ற ஜனதா தளத்தின் சார்பில் ஹாசன் தொகுதியில் களமிறங்கிய தேவகவுடாவின் பேரனும் முன்னாள் முதலமைச்சர் குமாரசாமியும் அண்ணன் மகனுமான பிரஜ்வல் ரேவண்ணா படுதோல்வியை சந்தித்துள்ளார். இதேபோல பிரதமரின் முன்னாள் ஆலோசகரும் அயோத்தியில் கட்டப்பட்டுள்ள ராமர் கோயிலின் திட்ட அதிகாரியுமான நிருபேந்திர மிஸ்ராவின் மகன் சாகேத் மிஸ்ரா பாஜக சார்பில் உத்தரப்பிரதேசத்தின் ஸ்ரவஸ்தி தொகுதியில் போட்டியிட்டார். ஆனால் அவர் சமாஜ்வாதி வேட்பாளர் ராம் சிரோமணி வர்மாவிடம் சுமார் 76,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்தார். தமிழ்நாட்டை பொறுத்தவரை மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட எல் முருகன், அண்ணாமலை, சௌமியா அன்புமணி, முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட பலரும் தோல்வியை சந்தித்துள்ளனர். கோவை தொகுதியில் பெரிதும் எதிர்பார்ப்புடன் களமிறங்கிய அண்ணாமலை திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமாரிடம் தோல்வியடைந்தார். தருமபுரி தொகுதியில் காலையில் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியதும் முன்னிலை வகித்த பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி அடுத்தடுத்த சுற்றுகளில் பின்னடைவை சந்தித்து இறுதியாக திமுக வேட்பாளர் மணியிடம் தோல்வியடைந்தார். ராமநாதபுரம் தொகுதியில் பாஜக கூட்டணியில் சுயேட்சையாக போட்டியிட்ட முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர் நவாஸ் கனியிடம் தோல்வியை தழுவினார். முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் பெயரிலேயே மேலும் 5 வேட்பாளர்கள் போட்டியிட்டாலும் அவர்கள் அனைவருமே நோட்டாவை விட குறைவான வாக்குகளை பெற்றனர். இருப்பினும் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் மட்டும் 1,00,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்றார். விருதுநகர் தொகுதியில் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூரை எதிர்த்து விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரும் நடிகை ராதிகாவும் போட்டியிட்டனர். காலையில் வாக்கு எண்ணிக்கை தொடங்கிய சிறிது நேரத்தில் விஜய பிரபாகர் முன்னிலை வகித்தார். ஆனால் ராதிகா தொடக்கத்தில் இருந்தே பின்னடைவில்தான் இருந்தார். இறுதியாக விஜய பிரபாகரும் பின்னடைவை சந்திக்க மாணிக்கம் தாகூர் மீண்டும் வெற்றி பெற்றார். நீலகிரி தொகுதியில் முன்னாள் மத்திய அமைச்சர் ஆயுர் ராசாவை எதிர்த்து தற்போதைய மத்திய அமைச்சர் எல் முருகன் போட்டியிட்டார். ஆனால் அவர் சுமார் 2.12 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஆயுர் ராசாவிடம் தோல்வி அடைந்தார். இதேபோல் கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிட்ட முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தென் சென்னை தொகுதியில் களம் கண்ட தெலங்கானா முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோரும் தோல்வி அடைந்துள்ளனர்.